நமது வாழ்வில் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம வணக்கம். சிறப்பு விருந்தாக இருந்திருக்கும் திருமதி சிவசக்தி அம்மா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வகுப்பு கம்பன் காட்டும் பண்பும் பாத்திரமும், மதுரையிலிருந்து. நன்றி அம்மா, ஸ்டார்ட் பண்ணுங்க. வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கக்கூடிய அடியார்கள் அத்துணை பேருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதமான ஒரு தலைப்பு, கம்பன் காட்டும் பண்பு பாத்திரம். இந்த தலைப்பிலே மிக அருமையாக இதில் உள்ள கதாபாத்திரங்களை நாம் எடுத்து பார்த்தால் நம்முடைய வரலாற்று நிகழ்வுகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். அறம் என்பது ராமனை குறிக்கும், கற்பு சீதை, தொண்டுனா இலக்குவன், தூய்மைக்கு உதாரணம் பரதன், தியாகத்திற்கு சடாயு, வஞ்சகம் சூர்பனகை, பணிவு அனுமன், அன்பு குகன், உடன்பிறப்புணர்வுனா கும்பகர்ணன், வீரம் இந்திரஜித். இப்படி 10 பாத்திரங்களை உள்ளடக்கி அவர்களுக்குடைய அந்த பண்புகளை எடுத்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான கம்பராமாயணத்தில் உள்ள அத்தனை பாத்திரங்களுமே நம் வாழ்வியலோடு ஒத்து போகின்ற அத்தனை பேருக்கும் வாழ்வுக்கான சூட்சுமத்தையும் அதற்குரிய அர்த்தங்களையும் நமக்கு எளிதாக எடுத்துக்காட்டும். ராமனுடைய ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல், இந்த 3 பண்புகளை சொல்வார்கள். ராமனின் அறத்தை இல்லறம், சொல்லறம், வில்லறம், சரண் அறம் என்று வில்லறத்தை அழகாக எடுத்து இதிலே சொல்லப்பட்டிருக்கும். ராமன் மூலம் சீதை ராமனுக்கு என்ன செய்தி சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் ரொம்ப அழகா இந்த ராமாயணத்துல எடுத்து ஏம்பித்திருப்பாங்க. பொதுவாக பார்த்தோம்னா இந்த இடத்திலேயே போர் செய்வதற்கு பயன்படக்கூடிய ஒரு கருவியே வில்லு. அதனாலதான் போர் செய்வதிலையும் பேரரும் காத்தவன் ராமன் அப்படின்னு அவரோட அந்த அறத்தை குறித்து இந்த கம்பராமாயணத்துல அழகா விளக்கி இருப்பாங்க கம்பர். இன்று போய் நாளைக்கு வா அப்படின்னு ஒரு தொடர் இருக்கு. அந்த தொடரை நாம சொல்லும் போது இதுக்கான அர்த்தம் என்ன என்பது எல்லோருக்குமே நம் மனதில் அதற்கான அர்த்தம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயம் இருக்கும். சரணாகதி தத்துவத்தின் சாரம் தான் ராமாயணம். பொதுவாகவே இந்த சரண் அறம் எனும் சொல்லை உருவாக்கி அதுக்கு கூட விளக்கம் அழகா கொடுத்திருப்பாரு. உடைந்தவருக்கு உதவான் ஆயின், உள்ளது ஒன்றும் ஈயான் ஆயின், அடைந்தவருக்கு அருளான் ஆயின், அறம் என் ஆம், ஆண்மை என் ஆம் அப்படின்னு சொல்லிட்டு வீடனனோட அடைக்கல படலம், அந்த யுத்த காண்டத்துல ராமன் வீடனனுக்கு அடைக்கலம் தரும்போது இந்த சொற்களை பயன்படுத்தி இருப்பாங்க. இதுல ஒவ்வொரு கதாபாத்திரமே உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா ஒன்றோடு ஒன்று, ஏன்னா இவங்க எல்லோருமே ஒவ்வொரு காலகட்டத்திலும் சந்தித்த நபர்கள். அதுல உள்ள அந்த கதாபாத்திரங்களை நாம் எடுத்து படிக்கும் போது இவ்வளவு அருமையாக இந்த ராமாயணத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறதா ஒவ்வொரு விஷயங்களும் அப்படின்னு நம்மளோட ஆழமான அந்த கதையை நாம் உள்வாங்கி கொண்டால் என்றென்றைக்குமே நம்ம யாரு என்ன கேட்டாலும் உடனே அதுக்கான பதிலை சொல்லலாம். ஏன்னா இதுல சொல்லப்பட்டிருக்க அந்த கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் அன்புக்கு நான் யாரு, இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரிதான். அப்போ அனுமனை பத்தி சொல்லியிருக்காங்க, சடாயை பத்தி சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து ராமனுக்கு உதவி புரிந்திருக்கிறாங்க, ராமனோடைய கூட இருந்திருக்காங்க. அப்போ அறத்தை போற்றும் ராமனுக்கு வாழிவதை ஒரு தர்ம சங்கடம். சொல்லறம்ன்றது ஒரு பக்கம் இருக்கு, வில்லறம்ன்றது ஒரு பக்கம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த ராமாயணத்துல கம்பர் அழகா ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து ஏம்பியிருப்பாரு. ஒரு பொதுவா பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலையில பெண்கள் வந்து ஒரு டெலிவரி டயத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில டாக்டர் என்ன சொல்லுவாங்க, முடியாத பட்சத்துல சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சேயை காப்பாற்றுவதா இல்ல தாயை காப்பாற்றுவதா அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த டாக்டரு கேட்பாங்க. அப்ப யாரா இருந்தாலுமே பொதுவா என்ன சொல்லுவாங்க, ஒரு தாய் நல்லா இருந்தாங்க அப்படின்னாதான் அந்த அடுத்த நம்ம சேய் வந்து எப்ப வேணா நம்ம வந்து பெற்றெடுத்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தாய் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த ஒரு தர்ம சங்கடம் வர்ற போற சூழ்நிலையில இந்த ஒரு
கேள்வியை கேட்பது வழக்கம். ஆனா நம் தாயைத்தானே காப்பாற்ற சொல்லுவோம். தாய் இருந்தா மறுபடியும் நம்ம பிள்ளை பெற்றுக்கொள்ளும் அந்த வாய்ப்பு ஏற்படும் அல்லவா? அப்போ ராமாயணத்துல சிறை இருந்தவள் ஏற்றம் கூறுவது தானே. சீதையோட கற்ப இப்போ ஒரு பண்புருவா அடுத்து சொல்லியிருப்பாரு, உயிரினும் சிறந்ததன்று நானினும் செய்தீர் காட்சி கற்பு சிறந்ததன்று என தொல்லோர் கிழவி அப்படின்னு கற்போட சிறப்ப அழகா கண்ணியருக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதுல குறள், நம்ம திருக்குறள்ல அழகா சொல்லியிருப்பாங்க, பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாக பெருன்னு. இப்போ திருவள்ளுவர் கூட இந்த கற்பை பத்தி அழகா சொல்லியிருப்பாரு. ஏன்னா நம்ம சீதைன்னு ஒரு கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கற்புக்கரசி சீதை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எப்படி சிலப்பதிகாரத்துல நாம உரைசால் பத்தினியை உயர்த்தோர் ஏத்துவர் அப்படின்னு கற்பின் பெருமையை கண்ணகி வடிவத்துல இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல சொல்லியிருப்பாரு அழகா. அந்த மாதிரி இந்த ராமாயணத்துல சீதைய கற்புக்கரசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதுதான் திருவள்ளுவர் அழகா இந்த குறளை எடுத்து இயம்பியிருப்பாரு. அப்போ இந்த மாதிரி அறம்னா ராமன், கற்புனா சீதை அப்படின்னு சொல்லி இத நம்ம பாக்குறோம். அடுத்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க, இந்த அனுமன் கிட்ட சிறையிருக்கும் சீதைக்கு சொல்ல வேண்டிய அந்த வரிகள் எல்லாத்தையுமே அழகா சொல்லியிருப்பாங்க. பாத்தீங்கன்னா அப்போ கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் அப்படின்னு சொல்லும் போது அனுமன் ராமனிடம் கூறும் கம்பன் அந்த தொடர்ல எப்படி வருது அப்படின்னா, சீதையின் கண்களால், அனுமனின் கண்களால், ராமனின் கண்களால் அப்படின்னு மூவகை நயத்தை எடுத்து இயம்பியிருப்பாரு. அனுமனுக்கு கடலை கடந்து இலங்கை சென்று அந்த அசோகவனம் சென்று கற்பு மிகுதியாகிய சீதையை காணணும், தன் கண்ணால காணணும், அத போய் ராமன்கிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட இருப்பாரு. ராமனை கண்ணோட்டத்தால் கருணையால் தான் கிடைத்தது அப்படின்னு சொல்லி ராமனோட சீதையை சேர்த்து வைக்கிறதுல அனுமன் ஒரு முக்கிய பங்கு வகிப்பாருன்றது நம்ம எல்லோருமே அறிந்த ஒரு விஷயம். அப்ப அதை அழகா சொல்லியிருப்பாரு. சிறையிருந்த சீதையை தேவமாதர்கள் அலங்காரம் செய்யும் அந்த கட்டத்துல, காணியை பெண்மைக்கு எல்லாம் கற்பினுக்கு அணியை போர்ப்பின் ஆணியை அமிழ்தினை அறத்தின் தாயே அப்படின்னு சொல்லி அழகா சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய அந்த சீதையோட அந்த கற்பை பத்தி குறிக்கும் போது ஒவ்வொரு விஷயமா எடுத்து இயம்பியிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இறைவனின் திருவடியை இதயத்தில் தாங்கி எண்ணம், மொழி, செயல் இதெல்லாத்துக்கும் தொண்டு செய்யறதுக்கு ஒரு இடம் இருக்கு இல்லையா? எல்லாருமே நம்ம பொதுவா இறைவன் மேல பக்தி கொண்டு இறைவனுக்கு நிகர் எதுவுமே கிடையாது அப்படின்னு உணர்ற சமயத்துல நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு விஷயம் தெரியும், கண்டிப்பா இறைவன் எந்த காலத்திலும் நம்மள கைவிட மாட்டார் அப்படின்ற ஒரு எண்ணம் நம் மனதுக்குள்ளே உதித்து இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த ராமனுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் உதவி செய்யறவங்க எல்லாத்தையுமே ராமன் கடவுளுக்கு நிகராதான் எப்பயுமே நினைச்சிருப்பாரு. அப்போ நண்பனாய், மந்திரியாய், நல்ல ஆசிரியனுமாய், பண்பிலே தெய்வமாய், பார்வையிலே சேவகனுமாய் அப்படின்னு சொல்லிட்டு இலக்குவனை தன் மனசுல நினைச்சிருக்காருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். நண்பனா சொல்றாரு, மந்திரியா சொல்றாரு, நல்ல ஆசிரியனுமாய் சொல்றாரு, பண்பிலே எப்படி இருக்காருன்னா தெய்வம் மாதிரி இருக்காரு, பார்வையிலே சேவகனாய் இருக்கிறாருன்னு யாருக்கு அழகா சொல்றாருன்னா இலக்குவனை பார்த்து அழகா சொல்றாரு. அப்போ அடைக்கல்லன் புகுந்தவன் அழிய பார்ப்பது ஏன் அப்படின்னு சொல்லும் போது கம்பனோட வரிகள்ல அழகா சொல்லியிருப்பாங்க, வீடனன் உயிரை போரில் இலக்குவன் காப்பதனோட வழி என்ன தெரியுமா? வீடனோட உயிரை போர்ல இலக்குவன் காப்பதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா ராமனின் உயிர் கொள்கையை ராமாயணத்துல இலக்காக்கிய அந்த சால்வை நிதியை நாட்டியவன், தொண்டிற்கு உருவகமாக விளங்கியவன் தான் இந்த இலக்குவன் அப்படின்னு சொல்லும் போது தொண்டரோட பெருமையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல இலக்குவனை வச்சு பாக்குறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம். இந்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் இருக்கிறனாலதான் ராமாயணம் அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நூலாக சொல்லப்படுது. அப்போ ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பான பண்புகள் இருக்கு. அப்படிதான் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று, இத அழகா சொல்லியிருப்பாங்க. அப்போ அடுத்து சொல்லுவாங்க, 1000 ராமர்களும் பரதனுக்கு ஈடாகார்.
என்று குகன் பாராட்டுறாரு. இறுதியில கோசலை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோடி ராமர்களும் பரதனுக்கு ஈடாக மாட்டார். முதல்ல சொன்னும் போது என்ன சொல்றாங்கன்னா 1000 ராமர்களும் பரதனுக்கு ஈடாகார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யார் சொல்றாங்கன்னா குகன் சொல்லுவாரு. ஆனா இறுதியில கோசலை என்ன சொல்றாங்கன்னா, கோடி ராமர்களும் பரதனுக்கு ஈடாக மாட்டாருன்னு கூப்பிடுறாங்க. அப்ப காப்பியத்துல பாத்தீங்க அப்படின்னா முதல்லையும் சரி, இடையிலையும் சரி, கடையிலையும் சரி, இந்த 3 இதுலயுமே ராமனை விஞ்சிய பண்புல யாருமே கிடையாது அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருப்பாங்க. இப்ப தியாகத்துக்கோட ஒரு மறு பண்பா யார சொல்லுவாங்கன்னா சடாயு. இந்த ராமாயணத்திலேயே எனக்கு ரொம்ப வந்து ஒரு எப்படி சொல்றது, சடாயுவ வந்து நான் அவரோட அந்த கதாபாத்திரங்களையும் அவரோட பண்புகளையும் நான் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே மெய்சிலிர்த்து போனது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்துல, ஏன்னா சடாயு வந்த காலகட்டம் என்பது குறைந்த காலகட்டமாகவே இருந்தாலுமே கூட அந்த அவரை பத்தி நாம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ராமனுக்கு பக்கபலமா உதவி இருந்திருக்காரு. பெரிய பாத்திரம் இல்லாட்டினா கூட மிக சிறிய பாத்திரமாயினும் அந்த கதைக்கு வந்து அவரோட அந்த சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனித உடல் உறுப்புகளை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எதையும் மட்டும்தான் முக்கியமா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா எல்லாமே சேர்ந்ததுதான் நம்மளோட உடல். இப்ப நகம் வந்து சின்னதாவே இருந்தாலுமே கூட அந்த நகம் வந்து அதுக்கான பணியை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்ப இந்த காப்பிய பாத்திரத்துல வந்து ஒவ்வொரு கதாபாத்திரமே ரொம்ப முக்கியம். அதே போல சடாய் எப்படின்னா தன்னிச்சையாவே ஒரு ஒரு தன்னலம் இல்லாது ஒரு சுயநலம் அப்படின்ற எதுவுமே கிடையாதுங்க. பொதுநலத்தை மட்டும்தான் கொண்டு ராமனுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பக்கபலமா இருந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விஷயத்துல சடாயுவ வந்து அவரோட தியாகத்துக்கு ஈடு இணை யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். ராமனுக்கு வந்து ஒரு பெரிய தந்தை போல நின்று எப்படின்னா சீதையை கவர்ந்து சென்ற அந்த ராவனுக்கு பல விதத்திலையும் இடர் செஞ்சாய். தூக்கிட்டு போகும்போது, சீதையை தூக்கிட்டு போகும்போது பல இடர்களை கொடுத்து அவனுக்கு பல இன்னல்களை தாங்கியும் ரொம்ப கஷ்டப்பட்டு சடாயு வந்து ராமனுக்காகவும் சீதைக்காகவும் தன்னோட உயிரவே துறந்தாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்ப இந்த சீதையை கவர்ந்து சென்றவன் ராவணன் தான் அப்படின்னு சொன்னதே யாரு அப்படின்னா சடாயு தான். இந்த மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரங்களுமே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அப்புறம் பணிவுக்குரிய பண்பினன் அப்படின்னா அனுமனை பத்தி நாம சொல்லவே வேண்டாம். ஏன்னா சொல்லின் செல்வர் அனுமன். அனுமன் வந்து ராமனுக்கும் சீதையும் வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவுல ஒரு பலமா இருந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ராமனோட புகழ்ல வந்து அந்த அளவுக்கு வந்து அனுமன் வந்து புகழ்ந்திருப்பாரு. இந்த ராமன் சொல்லின் செயலன் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு ஒரு பெருமையான விஷயம் இல்லையா? செயல் அழகால் சிறந்த சுந்தரன், பணிவிற்கு நாயினை காட்டி பல இடங்கள்ல திருவாசகம் பாடப்படும். அந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தை தாங்கியவர் தான் வந்து அனுமன். அன்பின் அடையாளமா குகனை சொல்லலாம். ஏன்னா அன்புக்கு பெயர் போனவர். அந்த மாதிரி ஒரு கண்ணப்பன் வந்து ஒப்பாதோர் அன்பினை கண்டபின் அப்படின்றது திருவாசகம். அத போல இந்த குகனை வந்து ரொம்ப ஒரு அன்பிற்கு அடையாளமா சொல்லுவாங்க. இவரை போல யாருமே இல்லை அப்படின்ற அளவுக்கு கம்பன் வந்து இந்த கதாபாத்திரத்துல அழகா சொல்லியிருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு உடன் பிறப்புணர்வுக்கு எடுத்துக்காட்டா வந்து கும்பகர்ணனை பத்தி சொல்லியிருப்பாங்க. கும்பகர்ணர் வந்து எப்படின்னா ராமாயணத்துல ஒரு சகோதரர்கள் அடிப்படையில பார்த்தோம்னா பறவை, அதுதான் நம்ம சடாயுன்னு பார்த்தோம். சடாயு வந்து ஒரு பறவை வடிவத்துல இருக்கக்கூடியங்க, குரங்கு, அரக்கர், மனிதர் அப்படின்னு 4 வகையா பிரிச்சு அதுல கும்பகர்ணன் மட்டும்தான் அண்ணனாகவும் தம்பியாகவும் அமையும் அழகின அந்த கம்பர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா காவியத்துல ஆசை அண்ணன் அருமை தம்பி அப்படின்ற ஒரு தலைப்புலயே அழகா வந்து கும்பகர்ணனை பத்தி வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பறவையாகவும் சரி, குரங்கு இனத்தை சார்ந்த அரக்கராக, மனிதராக, இப்படி நம்மளோட யாருக்கு ராமனுக்கு வந்து மிகப்பெரிய பக்கபலமாக இந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே துணை புரிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கும்பகர்ணனை வந்து செஞ்சோற்று கடன் தீர்க்கும் தம்பி அப்படின்னு சொல்லி பலர் சொல்லுவாங்க. அண்ணன் ராவணன் வந்து உயிரை காக்க வேண்டும் என்பதற்காக உடன் பிறப்புணர்வு தம்பியாக வந்து வீடனன் தன்னை ராமன் அணியில சேர்க்கிறதுக்காக வரும்போது கும்பகர்ணன் என்ன பண்ணுவாருன்னா தம்பி வீடனுக்காக கூறக்கூடிய அந்த அறிவுரைகள் பாருங்க, அதை அழகா சொல்லியிருப்பாரு.
உம்பியைத்தான் உன்னைத்தான் அனுமனைத்தான் ஒரு பொழுதும் எம்பி பிரியனாக அருளுதி யான் வேண்டினேன் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலுமே ஒவ்வொரு கதாபாத்திரங்களுமே ரொம்ப அருமையா நமக்கு பிடிச்ச மாதிரியும் இன்னொன்னு இந்த ராமாயணத்தை நகர்த்தி செல்றதுல முக்கிய பங்கு வகிச்சாங்கன்னே சொல்லலாம். அதே போல அறம் வெல்லும் பாவம் தோற்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இததான் கம்பன் சொல்லியிருப்பாரு. அதையே பாரதியும் தன்னோட பாஞ்சாலி சபதத்துல வலியுறுத்தி இருப்பாரு. நம்ம அடிக்கடி கேட்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் அப்படின்றத நம்ம மனசுக்குள்ள ஆழமா இருக்கும். நம்ம என்னதான் யாரு எவ்வளவு பொய் சொல்லியோ இல்ல எவ்வளவுதான் என்ன பண்ணாலுமே தோக்குற மாதிரி தெரியும், கடைசியில ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அததான் இந்த அழகான சொல்லுவாங்க, தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் ஆனால் இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி தன்னோட பாத்திரத்தை ராமன் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் நினைச்சு நினைச்சு பெருமைப்படுற அளவுக்கு கம்பன் தன்னோட ராமாயணத்துல அதை பத்தி அழகா சொல்லியிருப்பாரு. இப்படி பல விஷயங்கள் இந்த கம்பராமாயணத்துல நம்ம பார்த்துட்டே போகலாம். அதே போல சொல்லறம் என்னவானாலும் சரி, தன் தந்தைக்கு தனக்கு இட்ட கட்டளையை ஏற்று சொல்லறம் காப்பேன் அப்படின்னு நின்னவர் தான் ராமன். இதற்கு உடன்படாதவர் யாரா இருந்தாலும் சரி அவங்களை எதிர்த்து நின்று அவங்களோட வாதிட்டு அவங்களுக்கு வழிகாட்டி அவங்களுக்கு எடுத்து சொல்றதுல ரொம்ப பெரிய ஒரு முன்னோட்டமா இருந்தார் அப்படின்னு சொல்லணும். அதே போல தான் வனவாசம் போனப்போ தன்னோட தம்பிக்கு அந்த இடத்தை விட்டு சென்றார். அந்த நாட்டை ஆளக்கூடிய அந்த வரத்தையும் நீ கண்டிப்பா நீ செய்யணும், என் மேல ஆணைன்னு சொல்லிட்டு ஒரு வனவாசம் போகும்போது ஏற்றுக்கிட்டாரு. ஆனா பரதன் சொல்லுவாரு, நீங்க சொன்னதை நான் கேட்டுட்டேன், ஆனா திரும்பி வரும்போது நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும், வரும்போது மறுபடியும் நான் உங்களிடத்துல இந்த அரசாணையை நான் கொடுப்பேன், அதை நீங்கள் மீண்டும் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் தன்னுடைய வனவாசம் முடிஞ்சு அயோத்தி மீண்டு விட வேண்டிய காலக்கெடு முடிய போகும். அந்த சமயத்துல இன்னும் சில நாளிகள்ல 14 ஆண்டுகள் காலம் கழிய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பரதனுக்கு ஜோதிடர்கள் நினைவூட்டுவாங்க. அப்போ பரதன் என்ன பண்ண, ஆனாலும் அண்ணன் வந்த பாடு இல்லை. ஆனா அண்ணன்ட்ட ஒரு சத்தியம் வாங்கியிருக்காரு பரதன், என்னன்னா அந்த நாட்கள் முடிவடைகிற அன்னைக்கு மீண்டும் அரசாணையை வாங்கி கொள்ளணும், அப்படி இல்லைன்னா நான் தீயில குளிச்சிருவேன் அப்படின்றத அண்ணனுக்கு நினைவூட்டணும் என்பதற்காகவே என்ன பண்ணுவாரு அப்படின்னா, உடனே பரதன் ஆட்சியை தம்பி சத்ருகனிடம் ஒப்படைத்து விட்டு அக்னி குண்டத்துக்கு தயாராக செய்யற அளவுக்கு போயிருவாரு. பரதன் ஆனப்படி தீக்குழி தயாராது, அந்த தீயில பாய்ந்து உயிர் விடும் நிமித்தமா அதை என்ன பண்ணுவானா வலம் வந்துகிட்டு இருக்காரு பரதன். இந்த நிகழ்வு எல்லாத்தையுமே கோசலையோட அவங்க அம்மாவோட காதுல எட்டுது. அந்த இடத்துக்கு வேமா ஓடோடி வர்றா, தன் மகனை பார்ப்பதற்காக கோசலை அம்மா ஓடோடி வர்றாங்க. பரதனிடம் சொல்றாங்க, நீ தீப்பாய வேண்டாம், நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா, எண்ணிக்கையில்லாத கோடி ராமர் வந்தாலும் உனக்கு ஈடாக மாட்டாங்க, நீ புண்ணியத்தோட மறுபிறப்புப்பா, நீ உயிர் விட்டனா நான் என்ன பண்ணுவேன், இந்த உலகமே அழிஞ்சு போயிடும், இந்த உலகம் மட்டும் இல்லாம வானுலகமும் என்ன பண்ணும் அழிஞ்சு போயிரும், நீ இந்த முயற்சி நீ கைவிட்டுறணும் அப்படின்னு சொல்லி பரதனை கோசலை வேண்டி கேட்டுக்கொள்வாங்க. அந்த காலகட்டத்துல 1 கோடி ராமர் என்று சொல்லி இருந்தாலே போதும், ஆனாலும் அதற்கு ஒருபடி மேல் சென்று கோசல் சொல்லுவாங்க, பல பல கோடி எண்ணிக்கை இல்லாத கோடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் பரதன் என்ன பண்ணல, தன்னோட அம்மா பேச்ச கேட்டுட்டு இருக்கல. பரதன் தன்னால விருப்பமே இல்ல, அந்த அரசாட்சிய நான் பண்ணணும்ன்ற விருப்பமே இல்லை, இருந்தாலும் ராமன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அதை ஒத்துக்கொண்டாரு இல்லையா. ஆனாலும் நம்ம பரதனை உண்மையிலே ராமனோட தம்பி அப்படின்ற புகழ்ந்து நாம சொல்றதுல ஒரு, ஏன்னா அவரோட பண்பு அப்படிப்பட்ட பண்பு. இந்த காலகட்டத்துல எல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஆனா அன்றைக்கு ஒவ்வொரு கதாபாத்திரமுமே தன்னோட அண்ணன் பேச்சுக்காக தன்னுடைய அவர் தன்னோட தகப்பன் என்ன சொன்னாரோ அதுபடி செய்யறது ராமன்.
இப்படி எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாகவும், அதே நேரத்தில் அந்த பண்பு நலன்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்த குணநலமாக தான் கருதப்பட்டுச்சு. இருந்தாலும் தனக்கு அரசாட்சியை வாங்கி தந்ததன் மூலம் என்ன பண்ணா, தன்னோட அன்னை வந்து பெரிய கொடுமை செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லி பரதன் நினைக்கிறான். உன்னை கொல்லாமல் இருப்பதற்கு காரணம் தாய் மகன் அப்படின்ற உறவு முறைதான் அப்படின்னு சொல்லி பரதன் வந்து நினைக்கிறான். அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு தாய்க்காக வந்து தன் அண்ணனுக்காக என்ன பண்றான், தாயவே வந்து, ஏன்னா தாய் அவனுக்கு தெரியுது, அவருக்கு தெரியுது, பரதனுக்கு தெரியுது, அம்மா வந்து ஒரு சுயநலமாக கூட சொல்லலாம் இல்லையா அப்படின்றது தெரியுது. இருந்தாலும் அந்த செயலை ராமன் ஒப்ப மாட்டான் என்பதுதான் கைகேயிடம் சினந்து கூறுகிறார் பரதன். ஒரு பல பாடல்கள், ஏன்னா இந்த ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லும் போது அந்த இடத்துல பாடல்கள் எழுப்பப்படுது. அந்த பாடல்கள் எல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கான விளக்கம் உண்மையிலே புரியும். காலத்தின் அருமை கருதி அந்த பாடல்களை எல்லாத்தையுமே வந்து முழுமையா இங்க சொல்ல முடியல. ஆனா ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் நாம எடுத்து பாத்துக்கிட்டோம்னா உண்மையிலே ரொம்ப புல்லரிக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒவ்வொரு இந்த கோசல நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் எல்லாம் என்ன பண்ணுன்னா, வசிஷ்டன் சொல்லிட்டு தயரதன் உடலுக்கு சத்ருகனை எரியூற்ற அந்த சம்பவம் நடக்குது. கோசல நாட்டுல 10 நாள் துக்கம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அதன் பிறகு அரசவை கூடுது. வசிஷ்டன் பரதனை அரசாட்சியை ஏற்க வேண்டுகிறார். வசிஷ்டன் சற்றும் சுற்றி வளைக்காம என்ன பண்றான்னா, நேரடியாவே அரசாட்சி நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். இது மாதிரியான கட்டளை எல்லாம் வருது. வசிஷ்டன் வேண்டான், என்றோ இறைஞ்சினான் என்று சொல்லாமல் கம்பன் செப்பினான் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லியிருப்பாரு. இந்த பாடல் வரிகள்லாம் ஒரே ஒரு வரியில சொல்லுவாங்க, தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்னு சொல்லிட்டு, தோன்றிய தூயோன் பரதன். ஏன்னா பரதன் தான் சொன்னபடியே வந்து விஷயத்தையுமே நிறைவேற்றி காட்டினாரு. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான தம்பியாக வந்து பரதன் இருந்தார் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு ஆட்சேபனை இல்ல. குகனை பத்தி நம்ம முன்னாடி பார்த்தோம். அதுல ஒரு வனவாசம் செஞ்ச 14 ஆண்டுகள்ல ராமனுக்கு உடன்பிறவாத 3 உடன்பிறப்புகள் இருக்காங்க. அவர்கள்ல வந்து குகனு, சுக்ரீவன், வீடனன், இந்த 3 உடன்பிறப்புகளை இணைத்து கொண்டதுதான் ராமன் தன் வாய்மொழியாவே வீடனிடம் யுத்த காண்டத்துல சொல்லியிருப்பாரு. குகனோடு நாங்கள் 5 ஆனோம், முன்பு பின் குன்று சூழ்வான், மகனோடு 6 ஆனோம், எம் முலை அன்பின் வந்த அகன் அமர் காதல் அய நின்னொடும் 7 ஆனோம், புகழ் அரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை அப்படின்னு சொல்லிட்டு ராமனுக்கு வனவாசத்தினால வந்து அந்த இணைந்த அந்த மூவருள், ஏன்னா ராமர் வந்து வனவாசம் போனப்பதான் அந்த மூவர் வந்து கிடைக்கிறாங்க. அதுல முதல்ல கிடைச்சவர் யாருன்னா குகன் தான். அவனே அம்மூவருள் அன்பு செலுத்துவதிலையும் முதல்வராக இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப ராமனுக்கு வனவாசம் போனா கூட அங்க கூட வந்து கிடைச்ச இணைந்த நண்பரா சொல்லலாம். அப்படி மூவருமே ரொம்ப பாசத்துலயும் சரி, பண்புலையும் சரி, குணநலன்களையும் சரி சிறந்தவராக இருந்தாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரமுமே உண்மையிலேயே ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கு. அதை முழுதா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இன்னும் பேசிக்கிட்டே போகலாம். ஆகவே இவ்வளவு சிறப்பான பண்பு நலன்களை கொண்ட ஒவ்வொருத்தருமே வந்து இந்த கம்பர் ராமாயணத்துல கம்பர் வந்து அழகா சொல்லியிருக்காரு. அறம்னா ராமன், கற்புனா சீதை, தொண்டுக்கு இலக்கணம்னா இலக்குவன், தூய்மைனா பரதன், தூய்மையான உள்ளம், தியாகம்னா சடாயு, வஞ்சகம்னா சூர்பனகையை சொல்லலாம், பணிவு என்பது அனுமன். ஏன்னா அனுமன் மாதிரி ஒரு கதாபாத்திரம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி பணிவுக்கு ஒரு கதாபாத்திரமாகவும், அன்புனா குகன், உடன் பிறப்புனருக்கு கும்பகர்ணனை சொல்லலாம், வீரம்னா இந்திரஜித் என்று பல்வேறு பாத்திரங்கள் இங்கே இருக்கு. அவங்களோட பண்பு நலன்களும் அருமையாக இருக்கிறது. ஆகவே கம்பர் இத்தனை விஷயங்களையும் நமக்கு விவரிச்சு சொல்லி இருக்கிறாரு. இந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு. நீங்களும் முடிந்தால் வந்து நீங்க தொடர்ந்து நீங்க பாடல்களை கேட்டு மகிழலாம். இவ்வளோ ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்து எனக்கு கம்பர் ராமாயணத்துல உள்ள அந்த கதாபாத்திரங்களையும் அவங்களோட பண்பு நலன்களையும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த சிவகார்த்திகேயன் ஐயா உள்ளிட்ட குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.